Students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வெக்டர் அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 10.2 கொஸ்டின் நம்பர் 8ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸும் வால்யூம் அண்ட் டெக்ஸ்ட் புக்கோட எல்லா எக்ஸசைஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இதில் பாருங்க, find the unit vector in the direction of PQ vector where P and Q are the points சொல்லி ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பேசிக்காகவே ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுற வெக்டரை கேட்டாங்கன்னா, இப்போ P இது வந்து Q, இதில் P வந்து இனிஷியல் பாயிண்ட், Q வந்து டெர்மினல் பாயிண்ட், இப்படி யாரோ போடணும். ஏன்னா PQ தான் கேட்டிருக்காங்க. இதை QP கேட்டாங்கன்னா மாற்றி பண்ணுவோம் நம்ம. ஸோ P தான் ஸ்டார்டிங்கில் இருக்குது. அப்போ இது வந்து உங்களோட இனிஷியல் பாயிண்ட்டாகவும் Qவை டெர்மினல் பாயிண்ட்டாகவும் எடுத்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ண வெக்டர் என்னென்னா terminal point minus initial point x2 minus x1 i cap y2 minus y1 j cap z2 minus z1 k cap னு எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட PQ வெக்டர். நம்மளோட கேள்வி என்ன, யூனிட் வெக்டரை கண்டுபிடிங்க PQவோட டைரக்ஷனில். ஸோ யூனிட் வெக்டர் ஆஃப் PQ வெக்டர்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா மேலே PQ வெக்டரை எழுதிட்டு கீழே அவங்களோட மேக்னிடியூடால் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ தான் அவங்களோட யூனிட் வெக்டர் கிடைக்கும். ஸோ இதுதான் இதோட பேசிக். இப்போ நம்மளோட கொஸ்டினோட நம்பர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிடலாம். முதல்ல PQ வெக்டரை கண்டுபிடிச்சிக்கலாமா? கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே x2 இதான் x1 y1 z1, இது x2 y2 z2, x2 மைனஸ் x1, ஸோ 4 மைனஸ் 1 போட்டு i போட்டுருங்க, ப்ளஸ் 5 மைனஸ் 2ன்னு போட்டு j, அடுத்து 6 மைனஸ் 3ன்னு போட்டு k போட்டாச்சு. ஸோ மைனஸ் பண்ணிட்டா 3i ப்ளஸ் 3j ப்ளஸ் 3k அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதான் PQ வெக்டர். நம்ம இவங்களோட யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கணும். யூனிட் வெக்டருக்கு டினாமினேட்டரில் என்ன வேணும்? அவங்களோட மேக்னிடியூட் வேணும். ஸோ PQ வெக்டரோட மேக்னிடியூடை கண்டுபிடிச்சிடலாம். மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட் ஆஃப் நம்ம PQ வெக்டரோட இந்த நம்பர்ஸை மட்டும் எடுத்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். இப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். நீங்கள் அப்படியே 3 ஸ்கொயர்டு இப்படி காமனாக எடுத்தும் பண்ணலாம். இங்கே பாருங்களேன், மூணுத்துலேயுமே 3 ஸ்கொயர் இருக்கிறதுனால ஒரு 3 ஸ்கொயர்டை காமனாக எடுத்துகிட்டு 1 + 1 + 1 இப்படி கூட எழுதலாம். நம்ம இது 3 ஸ்கொயர்னால ரூட்லேருந்து வெளில வந்துடும். ஸோ 3, இந்த 1 + 1 + 1 வந்து ரூட் 3னே உள்ளே இருக்கும். இதை நம்மளால் வெளியே எடுக்க முடியாது. ஸோ இப்படி எழுதிட்டு இப்போ யூனிட் வெக்டர் ஆஃப் PQ எடுத்து எழுதிக்கலாம். ஸோ யூனிட் வெக்டர் யாரோட டைரக்ஷனில் கேட்டாலும் அந்த வெக்டரை நியூமரேட்டரில் எழுதிட்டு அவங்களோட மேக்னிடியூடாலே டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட யூனிட் வெக்டர். இப்போ PQ வெக்டருக்கு நமக்கு கிடச்சிது 3i 3j 3k அப்படின்ற வெக்டர். 3i ப்ளஸ் 3j ப்ளஸ் 3k அப்படின்ற வெக்டரில் டினாமினேட்டரில் அவங்களோட மேக்னிடியூட் வந்து 3√3ன்னு கிடச்சிது. ஸோ அதை எழுதிக்கலாம். இப்போ நியூமரேட்டரில் எல்லாத்துலேயுமே 3 காமனாக இருக்கிறதுனால வெளியிட்டோம்னா i ப்ளஸ் j ப்ளஸ் k மட்டும் இருக்கும். பை டினாமினேட்டரில் 3√3, இந்த 3 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த √3 வந்து எல்லாருக்கும் காமன். ஸோ i cap பை √3 ப்ளஸ் j cap பை √3 அப்படின்னு தனித்தனியாக பிரித்து எழுதிடுங்க. ஸோ இதான் நம்மளோட ஜென்ரல் ஃபார்மில் இருக்கும். ஸோ இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாம். For the given vectors a vector and b vector, find the unit vector in the direction of a vector a vector plus b vectorன்னு கேட்டிருக்காங்க. ஒரு யூனிட் வெக்டரை கண்டுபிடிக்கணும். அது யாரோட டைரக்ஷனில் இருக்கணும்னா a வெக்டர் ப்ளஸ் b வெக்டரோட டைரக்ஷனில் இருக்கணும். எப்போவுமே யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்க சொல்லி அவங்க என்ன வெக்டரை கொடுத்தாலும் யூனிட் வெக்டர்ன்றது அவங்க கேட்டிருக்க வெக்டரை நியூமரேட்டரில் எழுதிட்டு அவங்க அதோட மேக்னிடியூடை கீழே எழுதணும். அப்போ a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் பை மேக்னிடியூட் ஆஃப் a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் தான் உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏயும் பியும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. முதல்ல a வெக்டரையும் b வெக்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டரையும் b வெக்டரையும் எழுதிட்டு இங்கே இருக்கிற ஐயும் இங்கே இருக்க ஐயும் ஜாயின் பண்ணுங்க. ப்ளஸ் 2வும் இங்கே மைனஸ் 1ம் இருக்குது. 2ல் 1 மைனஸ் பண்ணால் 1i மைனஸ் 1j ப்ளஸ் 1j. ஸோ ஆட் பண்ணும்போது 0jன்னு வந்துடும். ப்ளஸ் 2வும் மைனஸ் 1ம் ப்ளஸ் 1k. ஸோ இதான் a ப்ளஸ் பியோட வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கணும்னா இவங்களோட மேக்னிடியூட் வேணும்ல. அப்போ மேக்னிடியூட் ஆஃப் a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் அப்படின்னு எழுதிக்கோங்க. ரூட் ஆஃப் ஃபஸ்ட் நம்பரில் 1 இருக்குது, 1 ஸ்கொயர், 0 நம்ம எழுத வேண்டாம், கடைசியில் திருப்பியும் 1 ஸ்கொயர் இருக்குது. இப்போ ரூட் ஆஃப் 1 + 1 அப்படின்னு எழுதிட்டோம்னா √2 கிடைக்குது. ஸோ இதுதான் இதோட மேக்னிடியூட். இப்போ இதோட யூனிட் வெக்டர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரெக்வயர்ட் யூனிட் வெக்டர்னு போட்டுக்கோங்க. இந்த ரெக்வயர்ட் யூனிட் வெக்டர் இஸ் மேலே வந்து a ப்ளஸ் பியோட வேல்யூவையும் கீழே மேக்னிடியூட் ஆஃப் a வெக்டர் ப்ளஸ் b வெக்டரையும் எடுத்து எழுதணும். a வெக்டர் ப்ளஸ் b வெக்டருக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு? i ப்ளஸ் k அப்படின்னு கிடச்சிருக்கு. 1ன்றதை போட தேவையில்லை, 0ன்றதை நீங்கள் எழுதவே தேவையில்லை. டினாமினேட்டரில் அவங்களோட மேக்னிடியூட் வந்து √2 அப்படின்னு கிடச்சிது. ஸோ இதில் எதுவுமே கேன்சல் பண்ண முடியாததுனால தனித்தனியாக இதுக்கு ஒரு √2 போட்டுருங்க, இதுக்கு ஒரு √2 அப்படின்னு போட்டுருங்க. இதுதான் அவங்க கேட்டிருக்க யூனிட் வெக்டர். கொஸ்டின் நம்பர் 10 பார்க்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் போர்டில் கூட கேட்பாங்க. ஏன்னா இந்த மேக்னிடியூடை மட்டும் மாற்றுவாங்க. 21 மேக்னிடியூட் 75 மேக்னிடியூட் இருக்க மாதிரி எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க.
ஃபைண்ட் அ வெக்டர் இந்த டைரக்ஷன் ஆஃப் ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க. லெட்டஸ் அசியூம் அவங்க கொடுத்துருக்க வெக்டரை நம்ம ஏ வெக்டர்னு எடுத்துக்கலாம். ஏ வெக்டர் ஈக்குவல் டு அப்போ 5i மைனஸ் ஜே ப்ளஸ் 2k. இந்த வெக்டரோட டைரக்ஷனில் மேக்னிடியூட் அதாவது லென்த் வந்து 8 யூனிட் இருக்கிற மாதிரி இன்னொரு வெக்டரை எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்னிடியூட்னா லென்த் தான் அர்த்தம். எப்போவுமே ஒரு கொடுத்துருக்க வெக்டரோட அதே டைரக்ஷனில் இருக்க ஒரு யூனிட் வெக்டரை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். யூனிட் வெக்டரை கண்டுபிடிக்கணும்னா ஏ கேப்ஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்க வெக்டரை அதோட மேக்னிடியூடால் டிவைட் பண்ணால் நமக்கு அதோட யூனிட் வெக்டர் கிடச்சிரும். யூனிட் வெக்டர்னா என்ன தெரியுமா? அதோட லென்த் 1ன்னு அர்த்தம், அதோட மேக்னிடியூட் 1ன்னு அர்த்தம். அப்போ மேக்னிடியூட் 1 இருக்கிற ஒரு வெக்டரை கண்டுபிடிச்சிட்டு அவங்க கூட நம்ம ஒரு 8 மல்டிபிள் பண்ணிட்டோம்னா அதோட மேக்னிடியூட் 8 ஆகிடும்ல. அப்போ இங்கே மேக்னிடியூட் 8 வர்ற மாதிரி ஒரு வெக்டரை கண்டுபிடிங்க அப்படின்னா we need to find நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 8 டைம்ஸ் ஏ கேப் கேட்குறாங்க. ஏ கேப்ன்றது வந்து யூனிட் வெக்டர், அதை 8ஆல் மல்டிபிள் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ முதல்ல ஏ கேப்பை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 8ஆல் மல்டிபிள் பண்ணலாம். ஏ கேப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? மேக்னிடியூட் ஆஃப் ஏ தான் வேணும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இங்கே இருக்க நம்பர்ஸை மட்டும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்கள். 5 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் பண்ணால் 25 ப்ளஸ் 1 ப்ளஸ் 4. ஸோ ஆட் பண்ணும்போது ரூட் 30 அப்படின்றது கிடைக்குது. ஸோ இப்படியே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ கேப், அதாவது யூனிட் வெக்டர் இந்த டைரக்ஷன் ஆஃப் கிவன் வெக்டர் கண்டுபிடிக்கிறோம். மேலே ஏ வெக்டர் எழுதிட்டு கீழே அதோட மேக்னிடியூட் எடுத்து எழுதினோம். ஏ வெக்டர்ன்றது கொடுத்துருக்க வெக்டர், மேக்னிடியூட்னது இப்போ நம்ம கண்டுபிடிச்சது. அப்போ 5i மைனஸ் 8j மைனஸ் 1j ப்ளஸ் 2k பை மேக்னிடியூட் ஆஃப் ஏக்கு நமக்கு ரூட் 30 கிடச்சிது. அப்போ இங்கே ரூட் 30 அப்படின்னு போட்டுக்கோங்க, எழுதியாச்சு. இது வந்து 1 டைம் ஒரே ஒரு யூனிட் லென்த் இருக்கிற வெக்டர். இப்போ நம்மளோட கேள்வி என்ன? 8 மேக்னிடியூட் வரணும்ல. அப்போ 8 கூட யூனிட் வெக்டரை மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் ஒரு 8ஐ மல்டிபிள் பண்ணணும். 8 இன்ட்டு 5i மைனஸ் ஜே ப்ளஸ் 2k பை ரூட் 30 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த 8ஐ உள்ளே மல்டிபிள் பண்ணி எழுதிடணும். ஃபஸ்ட் இந்த 8ஐ உள்ளே கொண்டு போயிடலாம். 8 5s are 40i, 8 1s are 8j, 8 2s are 16k இப்படி எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் ஒரு ரூட் 30 இருக்கவங்க இங்கே எல்லாருக்குமே காமன் தான். எல்லாருக்கும் தனித்தனியாக ரூட் 30 அப்படின்னு போட்டுருங்க. அதுதான் உங்களோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இப்படி எழுதிட்டிங்கன்னா இதுதான் அவங்க கேட்டிருக்க ரெக்வயர்ட் வெக்டர். ஷோ தட் த வெக்டர்ஸ் ரெண்டு வெக்டர் கொடுத்துருக்காங்க. 2i 3j 4k மைனஸ் 4i ப்ளஸ் 6j மைனஸ் 8k ஆர் கொலினியர்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. கொலினியர் வெக்டர்ஸ் ப்ரூவ் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள். கொடுத்துருக்க ரெண்டு வெக்டர்ஸை ஒன்று ஏன்னு ஒன்று பின்னு எடுத்துகிட்டு ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஒரு வெக்டர் வந்து இன்னொரு வெக்டரோட அந்த இருக்கிற நம்பர்ஸோட மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். இங்கே 2 3 4 இருக்குது, இங்கே 4 6 8 இருக்குது பாருங்கள். அப்போ இவங்க எல்லோரும் 2ஆல் மல்டிபிள் பண்ணி தானே இது வந்திருக்கு. ஆனால் எல்லாருக்கும் சிம்பிளும் மாறி இருக்குது. இங்கே ப்ளஸ் இருக்கிறது இங்கே மைனஸ் ஆகிருக்கு, மைனஸாக இருக்கிறது ப்ளஸ் ஆகிருக்கு. அப்போ இவங்க எல்லாருக்கிட்ட வந்து நம்ம ஒரு -2 நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே உள்ள ப்ளஸ் 2y வந்துடும். இங்கே ப்ளஸ் இருக்க நம்ம மைனஸை வெளியே எடுத்ததுனால மைனஸ் 3j வரும். இங்கே மைனஸை வெளியே எடுத்தாச்சு. அப்போ உள்ள ப்ளஸ் 2 கூட யாரை மல்டிபிள் பண்ண 8 வரும், 4k அப்படின்னு எழுதிடலாம். இப்போ இதை பாருங்களேன், இது பார்க்க எப்படி இருக்குன்னு. 2y மைனஸ் 3j ப்ளஸ் 4k பார்க்க ஏ வெக்டர் மாதிரியே இல்லை. அப்போ பி வெக்டர்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்னன்னு சொல்லிடலாம், -2 டைம்ஸ் ஏ வெக்டர் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ பி வெக்டர் வந்து இந்த -2ன்றது ஒரு நார்மல் ஸ்கேலார் யூனிட். அப்போ லாம்டா டைம்ஸ் ஏ வெக்டர் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுது. இந்த மாதிரி ஒரு வெக்டர் வந்து இன்னொரு வெக்டரோட ஏதாவது ஒரு நம்பரால் மல்டிப்ளை கிடச்சதுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கொலினியர் வெக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். பி வெக்டர் ஈக்குவல் டு லாம்டா ஏன்னு வந்ததுனால இது கொலினியர் தான். ஸோ இப்படி எழுதிட்டு ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 12 ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன் ஆஃப் த வெக்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம இப்போ யூஸ்வலாக டைரக்ஷன் கொசைன்ஸை கண்டுபிடிக்கணும். டைரக்ஷன் கொசைனா டிசின்னு நம்ம ஷார்ட்டாக எழுதுவோம். ஏ வெக்டர் வந்து xi yj zkவாக இருந்தால் அவங்களோட மேக்னிடியூட முதல்ல கண்டுபிடிச்சிக்கோங்க. ரூட் ஆஃப் x² + y² z² போட்டு கண்டுபிடிச்சிட்டு இங்கே இருக்க ஒவ்வொரு காம்பனண்ட்டும் இருக்குல்ல, இந்த x இந்த y இந்த z. எக்ஸுக்கு கீழே அதோட மேக்னிடியூட், ஒய்க்கு கீழே மேக்னிடியூட், z கீழே அதோட மேக்னிடியூட். ஆக்சுவலாக நம்மளோட காசோட வேல்யூவை தான் நம்ம எழுதுறோம். அட்ஜசன்ட் பை ஹைப்பர்டெனஸ்ன்னு எழுதுவோம். அது ஹைப்பர்டெனஸ் அதோட மேக்னிடியூட் தான் வரும். ஏன்னா ஆரிஜினில் அது இருக்கிற லென்த்து தான் அது மேக்னிடியூட். அட்ஜசன்ட் பை ஹைப்பர்டெனஸ்ன்றதை நம்ம இப்படி எழுதுகிறோம். அதான் நம்மளோட டைரக்ஷன் கொசைன். இப்போ கொடுத்துருக்கிற வெக்டரை ஏ வெக்டர்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஏ வெக்டர் ஈக்குவல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, i கேப் 2 டைம்ஸ் j கேப் 3 டைம்ஸ் k கேப் இப்படி எழுதிட்டு மேக்னிடியூட் ஆஃப் ஏவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ரூட் ஆஃப் இங்கே ஃபஸ்ட்டு 1 இருக்குது 1², அடுத்து 2 இருக்குது 2², அடுத்து 3 இருக்குது 3². 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஸோ ஆட் பண்ணும்போது ரூட் 14 அப்படின்னு கிடைக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் ஏவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்படி எழுதிக்கோங்க.
ஸோ டைரக்ஷன் கொசைன் ஆஃப் நம்மளோட இந்த ஏ வெக்டர் இங்கே ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் வந்து 1. ஸோ 1 பை நம்மளுக்கு இங்கே கிடச்சது √14 கமா இங்கே செகண்ட் இருக்கிறது 2 பை √14 இங்கே கே பக்கத்தில் 3 இருக்குது 3 பை √14 அந்த ஐஜேகேவெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது அந்த நம்பர்ஸ் மட்டும் தான் எடுத்து எழுதணும் அதுதான் உங்களோட டைரக்ஷன் கொசைன் 13th கொஸ்டினில் ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன் ஆஃப் த வெக்டர் ஜாயினிங் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் டைரக்டட் ஃப்ரம் ஏ டு பின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஏலேருந்து பிக்கு தான் வெக்டர் போகணும் அந்த மாதிரி ஒரு வெக்டர் எழுதி அவங்களோட டைரக்ஷன் கொசைன் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ ஏபி வெக்டர் கேட்குறாங்க ஏபி வெக்டரோட டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்கணும்னா ஏ தான் இனிஷியல் பாயிண்ட் பி தான் டெர்மினல் பாயிண்ட் முதல்ல அவங்களோட வெக்டரை ஃபைண்ட் பண்ணிக்கலாம் ஏபி வெக்டர் வேணும்னா இதோட டெர்மினல் பாயிண்ட்லேருந்து இனிஷியல் பாயிண்ட்டை மைனஸ் பண்ணுங்கள் டெர்மினல் யார் இருக்கா இங்கே ஃபஸ்ட்டு -1 இங்கே மைனஸ் போட்டுட்டு தான் இந்த 1 போடணும் இங்கே வந்து ஐ கேப் அடுத்து ப்ளஸ் இங்கே ஜே வந்து -2 இருக்குது மைனஸ் போட்டு தான் இங்கே இருக்க 2 எழுதணும் ஜே கேப் ப்ளஸ் இங்கே தேர்ட் வந்து 1 இருக்குது மைனஸ் போட்டு தான் இந்த -3 எழுதணும் இது வந்து உங்களோட கே கேப் x2 - x1 y2 - y1 z2 - z1 போட்டால் தான் அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற வெக்டர் நமக்கு கிடைக்கும் அப்போ ஏபி வெக்டர் ஈக்குவல் டு -2y -2 - 2 -4j இது மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் 1 + 3 நமக்கு 4k அப்படின்னு கிடைக்கும் இதுதான் ஏபி வெக்டர் நம்ம அவங்களோட டைரக்ஷன் கொசைனை கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு அவங்களோட மேக்னிடியூட் வேணும் ஸோ மேக்னிடியூடை கண்டுபிடிக்கணும்னா இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும் -2² ப்ளஸ் -4² ப்ளஸ் 4². மைனஸை கண்டிப்பாக போடணும்னு அவசியம் இல்லை ஸ்கொயர் பண்ணால் அது பாசிட்டிவாக தான் ஆகும் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 4 ஸ்கொயர் பண்ணால் 16 திருப்பியும் 4 ஸ்கொயர் பண்ணால் 16 16 32 கூட 4 ஆட் பண்ணும்போது 36 கிடைக்கும் 36 ரூட்லேருந்து வெளில எடுக்கும்போது நமக்கு 6n வந்துடும் இப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் ஏபி தானே கேட்டாங்க டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் ஏபி வெக்டரில் இருக்க இந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்து அவங்களோட மேக்னிடியூடால் டிவைட் பண்ணிடணும் இதை எடுத்து இப்படி எழுதிருங்க டைரக்ஷன் கொசைன் ஆஃப் ஏபி வெக்டர்னு ஏபி வெக்டரோட இந்த ஸ்கேலர் காம்பனண்ட் இருக்குல்ல -2 -4 + 4 -2 -4 + 4 இவங்களுக்கு கீழே இந்த மேக்னிடியூடோட வேல்யூவை டிவைட் பண்ணணும் அதாவது காஸ் வேல்யூவை எழுதுகிறோம் adjacent by hypotenuse எழுதுகிறோம் இப்படி எழுதிக்கலாம் இவங்க ரெண்டு பேருமே 2 டேபிளில் கேன்சல் ஆகுறதுனால கேன்சல் பண்ணிவிட்டு -1/3 2 டேபிளில் இதை கேன்சல் பண்ணும்போது -2/3 இதை கேன்சல் பண்ணும்போது +2/3ன்னு கிடைக்குது இதுதான் அவங்க கேட்டிருக்க டைரக்ஷன் கொசைன் வேல்யூ Question number 14 இது ஒரு முக்கியமான கொஸ்டின் இது பேசிக்காக 1 மார்க்கில் வந்துட்டே இருக்கும் ஷோ தட் த வெக்டர் I cap J cap K cap is equally inclined to the axis OX OY OZன்னு கேட்டிருக்காங்க இங்கே 3 ஆக்சிஸ் கூடயும் ஒரே மாதிரி இன்க்ளைன் ஆகியிருக்காங்களான்னு கேட்டிருக்காங்களா அவங்களோட டைரக்ஷன் கொசைன் சேமாக இருக்கான்னு பார்க்கணும் காஸ் வேல்யூ சேமாக இருக்கான்னு பார்க்கணும் அப்போ தான் சேமாக இன்க்ளைன் ஆகியிருக்காங்களான்னு சொல்ல முடியும் டைரக்ஷன் கொசைனை முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம் டைரக்ஷன் கொசைனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் கொடுத்துருக்க வெக்டரோட மேக்னிடியூடை முதல்ல கண்டுபிடிக்கணும் மேக்னிடியூடுன்றது இங்கே இருக்கிற 1 1 1 அப்போ 1² + 1² + 1² அப்படின்னு கிடைக்குது இவங்களை ஆட் பண்ணும்போது 1 1s are 1 1 1 தான் ஸோ √3 அப்படின்றது கிடச்சிருக்கு ஸோ டைரக்ஷன் கொசைன் ஆஃப் ஏ வெக்டர் ஆர் டிசின்றது டைரக்ஷன் கொசைன் இதை எப்படி எழுதணும்னா இந்த ஏ வெக்டரில் இருக்க இந்த நம்பர்ஸ் இருக்காங்கல்ல அந்த நம்பருக்கு கீழே நீங்கள் கண்டுபிடிச்சா மேக்னிடியூட் எடுத்து எழுதிடணும் 1/√3 1/√3 1/√3 டைரக்ஷன் கொசைன்ஸுன்றது இப்போ வந்து ஆல்ஃபா பீட்டா காமான்ற ஆங்கிள் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கூட ஆங்கிள் மேக் பண்ணிச்சுன்னா ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா பி த ஆங்கிள்ஸ் ஃபார்ம்டு பை ஏ வெக்டர் வித் த பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அண்ட் இசட் ஆக்சிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இதான் நம்மளுக்கு கிடைச்ச டைரக்ஷன் கொசைன் அப்போ ஆல்ஃபான்றது எக்ஸ் ஆக்சிஸ் கூட மேக் ஸோ அப்படி பார்க்கும்போது இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டைரக்ஷன் கொசைன் எக்ஸ் ஆக்சிஸ் கூட மேக் பண்ணுறது 1/√3 செகண்டுக்கும் பாருங்கள் நமக்கு 1/√3 தான் கிடச்சிது தேர்டுக்கும் நமக்கு 1/√3 தான் கிடச்சிது ஸோ நம்மளோட டைரக்ஷன் கொசைன்ஸ் தான் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா மூணுமே சேமாக வந்திருக்கிறதுனால ஹென்ஸ் ஏ வெக்டர் இன்க்ளைன்ட் ஈக்குவலின்னு எழுதிடலாம் ஸோ இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிடலாம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்